திமுக ஆட்சியில் 45 டாஸ்மாக் கிடங்குகளுக்கான போக்குவரத்து டெண்டர்களில் முறைகேடு நடைபெற்றதாகவும் ஒருவரின் முன்பண வைப்பு தொகைக்கான டிமாண்ட் டிராஃப்ட் மற்றும் நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் டெண்டர் நடைமுறைகள் முறைகேடாக மாற்றப்பட்டதாகவும் விசாரணை அமைப்பு சந்தேகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கரூரைச் சேர்ந்த மூலனூர் கார்த்திக் தலைமையிலான குழு மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் பார் ஒப்பந்தங்களில் ஆதிக்கம் செலுத்தியதாகவும் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து தங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு பார் ஒப்பந்தங்களை வழங்கியதாகவும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பழைய மதுபான பாட்டில்கள் கொள்முதல் தொடர்பாக போலி அல்லது அதிகப்படுத்தப்பட்ட பில்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் அதன் மூலம் பணம் திருப்பி வழங்கப்பட்டு அந்த தொகை டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு லஞ்சமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் சில நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதாகவும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பாரதிய நியாய சன்ஹிதா மற்றும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.